மீண்டும் நிறைவேற்று ஜனாதிபதி முறை ஒழிப்பு சாட்டையே கையில் எடுத்த கரு. நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழிப்பது என்ற கோஷத்தை மீண்டும் எழுப்ப ஒரு குறிப்பிட்ட குழு தயாராகி வருகிறது. அது வேறு யாருமல்ல, ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளராக பணியாற்றிய கரு ஜெயசூரியதான். வணக்கத்திற்குரிய மாதுலுவாவே சோபித்த தேரரின் திடீர் மறைவைத் தொடர்ந்து கரு இந்த முழக்கத்தை கையில் எடுத்துக்கொண்டார். அதன்படி கடந்த வாரம் கரு தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா மற்றும் வழக்கறிஞர் சிங்க தலைவர்களும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இரு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இந்த திடீர் எழுச்சிக்கு காரணம், அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டுவர தயாராகி வருவதாக எல்லா மூலைகளிலிருந்தும் தகவல்கள் வந்தன. அதன்படி புதிய அரசியலமைப்பின் கீழ் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையில் பெரிய சீர்திருத்தங்களை மேற்கொள்வது அரசாங்கத்தின் திட்டமாகும். அதன்படி நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்கான அடித்தளத்தை அமைக்கும் நோக்கில் கரு தரப்பு மீண்டும் இந்த முன்மொழிவை கொண்டு வந்துள்ளதாக பலர் கூறி வருகின்றனர். இது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன.